ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னத பரிசுத்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை தொடுவார், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக யோவான் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆதியில மண்ணை எடுத்து அந்த மண்ணினால மனிதனை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர் இந்த இடத்துல அவர் மண்ணை எடுத்து மண்ணில் உமிழ்ந்து சேறு உண்டாக்கி அதை பிறவி குருடனுடைய கண்களில் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு என்று சொல்லி அவனை சீலோவாம் குளத்தில் கழுவும்படி அனுப்பி அவன் பார்வையடையும்படியாக சிருஷ்டிப்பின் வல்லமையை அவன் மூலமாய் மறுபடியும் கூட நிரூபித்து காண்பித்தார். இன்றைக்கும் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை உனக்குள்ளாக கிரியை செய்ய போகிறது. உன்னுடைய செயலிழந்த அவயவங்களை, பழுதடைந்த அவயவங்களை ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை தொட்டு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட போகிறது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை உனக்கு கொடுப்பார். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீ செய்வாயானால் உன்னுடைய அற்புத சுகத்தை நீ பெற்றுக்கொள்வாய். இந்த இடத்துல அந்த பிறவி குருடனுக்கு ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தார். நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு என்று சொல்லுகிறார். அவன் ஆண்டவர் சொன்னபடி போகிறான், அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். அதுபோலவே ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பின்பாக ஒரு அற்புதம் மறைந்திருக்கிறது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீ கேட்டு நடப்பாயானால் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் சொல்லுகிறேன், நீ அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சீலோவாம் குளம் என்பதே ஒரு தனி டாபிக். அதை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போவதில்லை. மாறாக கண் திறக்கப்பட்டவன் கதை என்று சொல்லி அந்த தலைப்பிலே நான் உங்களோடு கூட இன்றைக்கு பேசலாம் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். இந்த யோவான் 9ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது இந்த உண்மை சம்பவத்திலிருந்து 5 கதாபாத்திரங்களை நாம் அங்கே பார்க்க முடியும். அந்த 5 கதாபாத்திரங்களை தான் நாம் கண்ணும் கருத்துமாக சுருக்கமாக இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பார்வை பெற்றவன், பார்வை கொடுத்தவர், பார்வை கொடுத்தவருடைய சீஷர்கள், பார்வை பெற்றவனுடைய பெற்றோர், பரிசேயர், யூதர்கள் என்று சொல்லி இந்த 5 கதாபாத்திரங்களை குறித்து தான் நான் உங்களோடு கூட இன்றைக்கு பேச போகிறேன். சின்ன பாப்பாவுக்கு கூட புரிகிற மாதிரி பா 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 என்று சொல்லி 5 பாக்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக நாம் பார்வை கொடுத்தவருடைய சீஷர்களை குறித்து பார்ப்போம். எடுத்து வாசிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். கவனிங்க, இங்கே அந்த குருடனை குறித்து பிறவி குருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியாதவன். கொஞ்சம் அவன் நிலைமையை யோசித்து பாருங்களேன். அவன் அந்த நீல வானத்தை பார்த்தது கிடையாது, அழகிய நட்சத்திரங்களை பார்த்தது கிடையாது. அந்த நாட்கள்லாம் தாய்மாருங்க பிள்ளைகளுக்கு நிலா சோறு ஊட்டுவாங்க. பிள்ளைங்களை இடுப்பில் உட்கார வச்சுக்கிட்டு நிலாவை காமிச்சு சோறு ஊட்டுவாங்க. இந்த நாட்களில் யாரும் அப்படி பண்ணுறதில்ல. இந்த நாட்களில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நல்ல கார்ட்டூன் சேனலை போட்டு விட்டுட்டு பசங்களை உட்கார வச்சு தட்டில் சோறை போட்டு கொடுத்துருவாங்க. பசங்க பாதி கீழே கொட்டும், பாதி சாப்பிடும், பாதி முகத்துலலாம் பூசிக்கும். ஆனால் அந்த நாட்களில் நிலாச்சோறு ஊட்டுவார்கள்.
நிலாவை காண்பித்து சோறு ஊட்டுவார்கள். அப்படி நிலா சோறை அவன் சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா அவன் நிலாவை பார்த்தது கிடையாது. அது மாத்திரம் இல்லை, கொஞ்சம் வளர்ந்து அவன் பெரியவன் ஆகும்போது, இதெல்லாம் என்னுடைய கற்பனை தான், அவனை கைத்தாங்களாக வெளியில் கொண்டு வருகிறார்கள். தாயும் தகப்பனும் அவன் மேலே ஒரு உஷ்ணம் படுகிறது. அவன் என்னடா திடீர்னு உஷ்ணமாக இருக்குதுன்னு பார்க்குறான். அப்பா சொல்கிறாரு, அம்மா சொல்கிறாங்க, இதுதான்ப்பா சூரிய வெப்பம், சூரிய கதிர்கள் மேலே படுறதுனால இப்படி இருக்கு என்று சொன்னாங்க. அவன் சூரியனை பார்த்தது கிடையாது. அது மாத்திரம் இல்லை, அவன் வாழ்க்கையே அடிக்கணக்கு தான். இங்கேருந்து நேராக 10 அடி எடுத்து வச்சா அங்கே கிச்சன் இருக்குது. இங்கேருந்து அப்படியே லெஃப்டில் ஒரு 5 அடி எடுத்து வச்சா உன் டாய்லெட் இருக்குது. இங்கேருந்து ஒரு 7 அடி ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்து வச்சா உன் பெட் இருக்குது. இப்படி தான் அவன் அடிக்கணக்கில் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தான். ஒரு அடி தப்பாக எடுத்து வச்சா கூட அவனுடைய முகத்திலேயோ அவன் கை காலையோ நல்ல அடிபட்டுவிடும். இப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலையில் வாழ்ந்த இந்த பிறவி குருடனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டார். அந்த குருடனை இயேசுவனுடைய சீஷர்களும் பார்த்தார்கள். ஆனா இயேசுவனுடைய பார்வைக்கும் சீஷர்களுடைய பார்வைக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. இயேசுவனுடைய பார்வையோ இரக்க பார்வையாக இருந்தது, சீஷர்களுடைய பார்வையோ அரக்க பார்வையாக இருந்தது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உங்களை கூட இரக்கத்தோடு கூட தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு இயேசு அந்த பிறவி குருடனை இரக்க பார்வையோடு பார்த்தார். ஆனால் சீஷர்களோ அரக்க பார்வையோடு பார்த்தார்கள். எடுத்து வாசிங்களேன் 2வது வசனத்தை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லுகிற அவர்கள் கொடிய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த பிறவி குருடனை பக்கத்தில் வைத்து கொண்டே சொல்லுகிறார்கள், ரபி, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தை அந்த குருடனை எவ்வளவு வேதனைப்படுத்தும் என்பதை கூட சற்றும் அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இப்படியாக அவர்கள் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன கேட்டீங்கன்னா, பரிசேயரை பார்க்கிலும் இவர்கள் தான் மோசமா நடந்து கொண்டார்கள் என்று சொல்வேன். பரிசேயருக்கும் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற இவர்களுக்கும் வித்தியாசத்தையே பார்க்க முடியவில்லை. நீங்க அந்த யோவான் 9ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசேயரும் இந்த பிறவி குருடனை பார்த்து சொல்லுகிறார்கள், முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி அவனிடத்துல சத்தம் போடுகிறதை நாம் பார்க்கிறோம். இவர்களும் என்னதான் சொல்றாங்கன்னா, இந்த பிறவி குருடன் பாவத்தில் தான் பிறந்தான். ஆனா அவங்க சந்தேகம்லாம் என்ன, அது இவன் செஞ்ச பாவமா இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று சொல்லிதான் இங்கே இயேசுவினிடத்துல கேட்கிறார்கள். என்ன கேட்டீங்கன்னா, இந்த பரிசேயரே இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிற சீஷர்களை பார்க்கிலும் தேவலாம் என்று சொல்வேன். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிசேயர் எப்போ அவனை பார்த்து முழுவதிலும் பாவத்தில் பிறந்த நீயா எங்களுக்கு போதிக்கிறேன்னு சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, பரிசேயருக்கும் அவனுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கிறது. அவன் ஒன்று பேசுறான், பரிசேயர் ஒன்று பேசுறாங்க. இந்த பேச்சு வாக்கில் அவர்கள் இப்படியாக சொல்லிவிடுகிறார்கள். ஆனா சீஷர்களோ அப்படி அல்ல. அவன் அக்கடான் நின்று கொண்டு இருக்கிறான். அவனை பக்கத்தில் வைத்து கொண்டே, ரபி, இவன் குருடனா பிறந்தது இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள். இன்னும் கேட்டீங்கன்னா, இந்த சீஷர்களை காட்டிலும் பரிசேயர் தான் தேவலாம் என்று என்னால் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிசேயர் அவனை பார்த்து அப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னதை எப்போன்னு கேட்டீங்கன்னா, அவன்
பார்வையை பெற்ற பிற்பாடு பரிசேயருக்கும் அவனுக்கும் நடந்த வாக்குவாதத்தில் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். ஆனா இவன் பார்வை இல்லாதவனா இருக்கும் போதே, அந்த கொடிய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார்கள், இவன் இப்படி பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? எது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? யோசித்து பாருங்க. கஷ்டத்துல இருக்கும் போதே எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறது போல சொல்லும்போது பெரிய தாக்கம் உண்டாகுமா? சரி, அவன் கண்ணு வந்துருச்சு, அதுக்கப்புறம் சொன்னா அது பெரிய தாக்கத்தை உண்டாக்குமா? சீஷர்கள் சொல்லின காரியம்தான் பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது மாத்திரம் இல்லை, இவனுக்கும் சீஷர்களுக்கும் எந்த வாக்குவாதமும் இல்லை. ஆனாலும் சீஷர்கள் இயேசுவை போல இரக்க பார்வை உடையவர்களாக இல்லாமல் அரக்க பார்வை உடையவர்களாக இருந்தார்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசுவனுடைய சீஷர்களுடைய சுபாவம் அப்படியா தான் இருந்தது. அவர்கள் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாக, மற்றவர்களிடத்துல குறை கண்டுபிடிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இன்றைக்கும் சிலர் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களிடத்துல இயேசுவனிடத்துல இருந்த இரக்க பார்வை இல்லை, அவரிடத்துல அரக்க பார்வை காணப்படுகிறது. யாராவது ஒரு நபர் பெரிய விபத்துல, பெரிய வியாதியில, ஒரு பெரிய சேதத்தை, பெரிய நஷ்டத்தை அடைந்திருப்பார்களானால் அப்படிப்பட்டவர்களுடைய குறையை தீர்க்க தங்களால் ஆன உதவியை செய்யறதுக்கு மாறாக அவர்களை குற்றப்படுத்தி கொண்டு, அவர்களை குறை சொல்லி கொண்டு திரிகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய அந்த அன்பின் சுபாவம், இரக்க சுபாவம் இவர்களுக்கு இல்லாதிருக்கிறது. ஏதோ ஒரு பாவம் அவங்க செஞ்சிருப்பாங்க, அவங்க செஞ்ச பாவம் தான் இப்ப அனுபவிக்கிறாங்க என்று சொல்லி குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்ற அந்த வசனத்தினுடைய கருத்தை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையின் மூலமாய் திறக்கப்படுவதாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, பார்வை பெற்றவனுடைய பெற்றோரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மண்ணை எடுத்து அந்த மண்ணில் உமிழ்ந்து சேறு உண்டாக்கி இந்த பிறவி குருடனுடைய கண்களில் பூசி, நீ சீலோவாம் குளத்தில் போய் கழுவு என்று சொல்லுகிறார். அவன் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வருகிறான். அப்பொழுது அவனை பார்த்து கொண்டிருந்த அயலகத்தாரும் அவன் பிச்சை கேட்கிற அந்த இடத்துல இருந்த சிலரும் அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வருகிறத பார்த்துட்டு, இவன் இந்த இடத்துல பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தானே அவன்தானா அல்லது வேற யாரோ என்று சொல்லி பேசிக்கொள்ளுகிறார்கள். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அவன்தான் என்று சொல்லுகிறார்கள். சிலர் அவன் சாயலாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அவங்க பக்கத்துல வருகிறான், வந்து சொல்லுகிறான், நான் தான் அது என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்ட உடனே அவர்கள் கேட்கிறார்கள், நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று எங்களுக்கு சொல்லு என்று கேட்கிறார்கள். உடனே 11ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், இயேசு எனப்பட்ட ஒருவர் என் கண்களில் சேரை பூசி நீ சீலோவாம் குளத்தில் போய் கழுவு என்று சொன்னார். நான் கழுவினேன், பார்வை அடைந்தேன் என்று சொல்லுகிறான். உடனே அந்த அயலகத்தாருக்கெல்லாம் ஆச்சரியமா போச்சு. அவன் குருடனா இருந்தபோது பார்த்த அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா போச்சு. அவர்கள் அந்த ஆச்சரியத்தை பரிசேயரிடத்தில் சொல்லும்படியாக இவனை கொண்டு செல்கிறார்கள். பரிசேயர் அவனை பார்த்து கேட்டாங்க, உண்மையா நீ குருடனா இருந்தியா என்று சொல்லி கேட்கிறார்கள். அயலகத்தாரம் சொன்னாங்க, எங்களுக்கு தெரியும் அவன் குருடனா தான் இருந்தான்னு சொல்றாங்க. அதையும் நம்பாம, உண்மையா நீ குருடனா இருந்தியா, எப்படி பார்வை உனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே இவன் அவர்களுக்கும் விளக்குகிறான், இயேசு எனக்கு இப்படி அற்புதத்தை செய்தார் என்று விளக்குகிறான். ஆனால் அவர்கள் அதை நம்பாமல் அவனுடைய தாயும் தகப்பனையும் வரவழைக்கிறார்கள். அவனுடைய பெற்றோரிடத்துல கேட்கிறார்கள், இவன் உண்மையாக உங்க பிள்ளைதானா, உண்மையாகவே இவன் பிறவி குருடனா இருந்தானா என்று சொல்லி பெற்றோரிடத்துல கேட்கிறார்கள். அதற்கு அவனுடைய தாயும் தகப்பனும், இவன் எங்க மகன்தான், இவன் குருடனாதான் பிறந்தான் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது இவன் சொஸ்தமான வகை,
இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, அவன் வயது உள்ளவனா இருக்கிறான், இப்போ வாலிபனா இருக்கிறான், அவனிடத்திலே கேளுங்க, அவன் சொல்லுவான் என்று சொல்லுகிறார்கள். அவனிடத்திலே கேளுங்க, அவன் சொல்லுவான், எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி இவர்கள் சொல்லுவதற்கு கை கழுவுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எடுத்து வாசிங்களேன். யோவான் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அதே நிமித்தம் இவன் வயதுள்ளவனாயிருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய அற்புதத்தை தன்னுடைய மகனுக்கு செய்திருந்தும் அதை அறிக்கை பண்ணுவதற்கு பதிலாக இந்த பெற்றோர் அமைதியாய் இருந்து விட்டார்கள். அது அவங்க மகனுக்கு மாத்திரம் மிகப்பெரிய அற்புதம் இல்லை, என்ன கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பெரிய அற்புதம் தான். ஏன்னா பிறவி குருடர்களை வைத்து பராமரிப்பதனுடைய கஷ்டம் அந்த குருடர்களை பெற்ற தகப்பன்மாரே தாய்மாரை கேட்டிங்கன்னா தெரியும். ஒருவேளை சின்ன வயசாக இருக்கும் போது அவங்கள கூட்டிடலாம், அவங்கள பாத்ரூமுக்கு கூட்டு போகலாம், அவங்க கீழே விழுந்தா கூட தூக்கி விட்டுறலாம். ஆனால் பெரியவர்களாக வாலிபர்களாக வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது இவங்களும் வயசாகி போயிடும். அந்த நேரத்தில் அவர்களை பராமரிப்பது என்பது எவ்வளோ கஷ்டம் யோசித்து பாருங்கள். அவங்க திடீர்னு கீழே விழுந்தா கூட தூக்கி விட முடியாது, இவங்களுக்கு பலன் இருக்காது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரியான நேரத்தில் அந்த மகனுக்கு ஒரு அற்புத விடுதலையை கொடுத்தார், அவனுடைய கண்களை பார்க்கும்படி செய்தார். இதன் மூலம் என்ன நடக்கும்? அவன் வேலைக்கு சென்று தன் தாய் தகப்பனை நன்றாக கவனிக்க முடியும். இவ்வளவு நேரம் அவனை வச்சு பாடு பார்த்தாங்க, இந்த வயசான காலத்திலேயே அவனை வச்சு கஷ்டப்பட்டு பாடு பார்த்தாங்க. ஆனால் இனி வரும் நாட்களில் அந்த மகன் தன் தாயையும் தகப்பனையும் பராமரிக்க முடியும். அப்படியாக சரியான நேரத்தில் ஆண்டவர் அந்த மகனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். அதற்காக இவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து ஆண்டவர் செய்த அற்புதத்தை அறிக்கை செய்வதை விட்டுவிட்டு அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, சில ஸ்லாக்கியங்களை இழந்து விடுவோம் என்பதற்காக பயந்தார்கள், யூதர்களுக்கும் பரிசேயருக்கும் பயந்தார்கள், புறம்பாக்கப்படுவோம் என்று பயந்தார்கள். ஆனபடினால ஆண்டவர் அற்புதத்தை செய்திருந்தும் அதை அறிக்கை செய்வதற்கு மாறாக அமைதியாக இருந்து விட்டார்கள். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்களேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். இங்க அதிகாரிகளும் சிலர் இயேசுவை விசுவாசித்தார்கள், நிறைய பேர் விசுவாசித்தாங்க. ஆனாலும் ஜபாலயத்துக்கு புறம்பாக்காதபடிக்கு அதை பரிசேயர் நிமித்தம் அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். கவனிங்க, அந்த சமுதாயத்தில் அந்த நாட்களில் இந்த யூதருக்கு விரோதமாக பரிசேயருக்கு விரோதமாக யாராவது கட்டுப்பாடு பண்ணுவார்களானால் அவர்கள் 3 நிலைகளில் புறம்பாக்கப்படுவார்கள். they will be executed, they will be excommunicated in 3 different stages. முதலாவது நிலை நிடின், ரெண்டாவது செரும், மூணாவது நிலை சமாத்தா. இந்த முதலாவது நிலையில இந்த நிடின்ல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, யாராவது இந்த யூதருடைய பரிசேயருடைய கட்டளை மீறி நடப்பார்களானால் அவர்கள் 30 நாளைக்கு கூட்டு பிரார்த்தனையில அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ரெண்டாவது, அப்படிப்பட்டவர்கள் 30 நாள் சவரம் பண்ணக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது. மூன்றாவது, அவர்கள் துக்க வஸ்திரம் தரிக்க வேண்டும் 30 நாளைக்கு. இதுலையும் அவங்க மனசு மாறி மனம் திரும்பி வரலன்னா அடுத்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள், ஷெரும் என்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அந்த நிலையில அவர்களை பொது ஜனங்கள் மத்தியில் வைத்து எல்லாருக்கு முன்பதாக சாப வார்த்தையை சொல்லி சபிப்பார்கள். அடுத்தது, ஜனங்களோடு கூட அவருடைய தொடர்பை துண்டித்து விடுவார்கள். அடுத்தது, அவர்கள் ஆலயத்துக்குள்ளாக அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த நிலையிலையும் அவர்கள் பிடித்த கொள்கைகளை உறுதியாக இருந்தார்களானால் அவர்கள் 3வது நிலைக்கு தள்ளப்படுவார்கள். யூதருடைய கட்டளை மீறி நடந்தபடினால 3வது நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அந்த நிலைக்கு பேரு சமாத்தா. அந்த நிலையில அவர்கள் முற்றுமுடிய யூதர்களுடைய எல்லா காரியத்திலும் துண்டிக்கப்படுவார்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் இல்லாதபடிக்கு துண்டிக்கப்படுவார்கள். இதற்கு பயந்துதான் அன்றைக்கு அந்த பிறவிக்குடனுடைய பெற்றோர் ஆண்டவரிடத்தில் அவ்வளவு பெரிய அற்புதத்தை பெற்றிருந்தும் அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள், அறிக்கை செய்யாமல் இருந்து விட்டார்கள். இன்றைக்கும்
ஒரு சில கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை அறிக்கை பண்ணினால் ஆதாயம் வரும் என்கிற இடத்துல ஆண்டவரை அறிக்கை பண்ணுகிறார்கள். ஆண்டவரை அறிக்கை பண்ணினால் ஆபத்து வரும் என்கிற இடத்துல அமைதியாக இருந்து விடுகிறார்கள். எங்க ஆண்டவரை குறித்து சாட்சி சொன்னா ரொம்ப நல்ல சாட்சி, ரொம்ப நல்ல பிரதர்ன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சலுகைகள் கிடைக்குமோ, அவர்களுக்கு பேர் கிடைக்குமோ அந்த இடத்துல சொல்லுகிறார்கள். எந்த இடத்துல ஆபத்து வருமோ அந்த இடத்துல அமைதி காத்து விடுகிறார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள். ஒரு ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அந்த பெற்றோர் யூதர்களுக்கு பயந்ததுனால புறம்பாக்கப்பட்டு விடுவோமோ என்று பயந்து ஆண்டவரை அறிக்கை செய்வதற்கு பதிலாக அமைதியாயிருந்தார்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற சிலர் அப்படிதான் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆண்டவரிடத்தில் அந்த அற்புதத்தை பெற்றவர்கள் எல்லா இடத்திலும் ஆண்டவரை அறிக்கை பண்ணுகிறவர்களாக, ஆண்டவருக்கு அற்புத சாட்சிகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை நான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பதாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவனை நான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பதாக மறுதலிப்பேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்துக்கு இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்படுவதாக எல்லா இடங்களிலேயும் நாம் அவருக்கு அற்புத சாட்சியாய் வாழ கர்த்தர் நமக்கு அருள் புரிவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக எடுத்து வாசிங்க, யோவான் 9ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம். ஆதலால் அவர்கள் குருடராய் இருந்த மனுஷனை இரண்டாந்தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். மூன்றாவதாக பார்வை பெற்றவனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த பார்வை பெற்றவனை இரண்டாவது தரம் இந்த பரிசேயரும் யூதர்களும் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இயேசு கிறிஸ்து பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இங்கே தேவனை மகிமைப்படுத்து என்ற பதம் உண்மையா சொல்லு, சத்தியமா சொல்லு என்ற பதத்திற்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட பதமாக இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு உறுதி செய்யறதுக்காக ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க, யோசுவா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு. இங்க தேவனை மகிமைப்படுத்து என்கிற சொல் உண்மையை சொல்லு என்பதற்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட சொல். இங்கே யூதர்களும் பரிசேயரும் இந்த பிறவி குருடனாயிருந்து பார்வை பெற்றவனை பார்த்து நீ உண்மையாக சொல் என்று சொன்னாலும் அவர்கள் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? அவர்கள் எது உண்மை என்று சொல்லுகிறார்களோ அதை தான் அவன் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். அவன் சொல்லிட்டான், இயேசுதான் எனக்கு பார்வை கொடுத்தாருன்னு. ஆனா இவர்கள் அதை ஒற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லை. ஆனபடினால் அவர்கள் எதை உண்மை என்று சொல்ல நினைத்தார்களோ அதை தான் இவன் உண்மை என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தி அவனை திருவி கேட்கிறார்கள். ஆனாலும் அவன் தன்னுடைய உண்மையிலே உறுதியாய் நின்றான். இயேசுவுக்காக அவன் உறுதியாய் நின்றான். ஆனபடினால அவன் சில பாடுகளுக்குள்ளாய் கூட கடந்து சென்றான். 28ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவனை வைதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. கேஜேவில ரிவைல்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல பாஷையில கிரேக்கத்தில் லாய்ட்ரியோ என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா அபியூஸ் பை வேர்ட்ஸ் என்ற அர்த்தம். பட்டைய குத்து போன்ற வார்த்தைகளை பேசினார்கள். அவனை கத்தியில குத்தி கிழிக்கிறதை போன்ற வார்த்தைகளை பேசினார்கள். அது மாத்திரம் இல்லை, நீங்க 34ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவனை மாத்திரம் இல்லை, அவனுடைய குடும்பத்தையே, தாய் தகப்பனையும் அவர்கள் கேவலமாய் பேசுகிறார்கள். அவனை புறம்பே தள்ளினார்கள். இந்த சூழ்நிலையிலும் அவன் தன்னுடைய உண்மையிலே உறுதியாய் நின்றான். ஆனபடினால என்ன நடந்தது? அவன் முதலாவது நீங்க இந்த 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் இயேசு எனப்பட்ட ஒருவர் என்று சொல்லி தான் இயேசுவை அறிந்து கொண்டான். ஆனா அவன் உண்மையில உறுதியா இருந்ததுனால 11ஆம் வசனத்துல சொல்லுகிறான் அவர் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறான். இயேசுவை அவன் தீர்க்கதரிசியாக அறிந்து கொள்ளுகிறான். அது மாத்திரம் இல்ல, 33ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான் அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லுகிறான்.
ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவிலே வளருகிறான். அது மாத்திரம் இல்லை, அவன் உண்மையில உறுதியா இருந்தபடினால 38ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் இயேசு கிறிஸ்துவில விசுவாசியாய் மாறுகிறான். பரலோகத்துக்கு பங்காளியாய் அவன் மாறிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரனே, இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த சத்தியத்திற்காக நிற்கும் போது ஒருவேளை சிலர் உன்னை வேதனைப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசலாம், பட்டயத்தில் குத்தி கிழிக்கிறது போன்ற வார்த்தைகளை பேசலாம், ஒட்டுமொத்த உன்னுடைய குடும்பத்தையும் கேவலமாய் பேசலாம். ஒருவேளை அவர்கள் உன்னை புறம்பாக்கலாம். அந்த 34ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனை புறம்பே தள்ளினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஜனங்கள் உன்னை புறம்பாக்கலாம். ஆனால் நீ ஆண்டவருக்காக நிற்கும் போது ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். புறம்பாக்கப்படுவது என்பது கிறிஸ்தவனுக்கு புதிதல்ல. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்தேவானை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவன் மேல் கல்லறிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்தபடியே இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினால ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படி நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த குருடன் பார்வை அடைந்தவன் கர்த்தருக்காய் உண்மையாய் நின்றபடினாலே அந்த யூதர்களால நகரத்துக்கு புறம்பாக்கப்பட்டான். புறம்பாக்கப்படுவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு புதிதல்ல. ஆனால் அந்த புறம்பாக்கப்படுகிற காரியம் நிரந்தரமானதல்ல. நீங்கள் புறம்பாக்கப்படலாம். தற்காலிகமாக உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களில் நீங்கள் புறம்பாக்கப்படலாம். ஆனாலும் அதற்கு பின்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது, பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. அதுபடினால கர்த்தருக்கு உண்மையாக இருப்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்களானால் இந்த பிறவி குருடன் பார்வை அடைந்து பெற்ற பாக்கியத்தை போல பரலோக பாக்கியத்தை, விசுவாசியாய் மாறி பரலோக பாக்கியத்தை பெற்றது போல நம் பாக்கியசாலிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வதாக எடுத்து வாசிங்களேன். யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். நான் உலகத்தில் இருக்கையில் நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பார்வையை கொடுத்தவர் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்து ஊழியம் செய்த நாட்களில் அவர் காலத்தினுடைய அருமையை, முக்கியத்துவத்தை உணர்ந்தவராக அவர் செயல்பட்டார். அவர் சொல்லுகிறார், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னுடைய பிதாவின் கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொன்னார். அவர் காலத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவராக பிதா தனக்கு கொடுத்த பொறுப்பை, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் தீவிரமாயிருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் தனக்கு பிதா கொடுத்த அதிகாரத்தை நன்கு அறிந்தவராக அதை பயன்படுத்துகிறவராக இருந்தார். அவர் சொன்னார், நான் உலகத்தில் இருக்கையில் நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னார். நான் உலகத்துல இருக்கையில நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னார். அது எதை காட்டுகிறது? அவர் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை நன்கு உணர்ந்தவராக பிதா தனக்கு கொடுத்த அந்த நற்கிரியைகளை தொடர்ந்து செய்கிறவராயிருந்தார். அவருடைய ஓட்டத்தை எதுவும் நிறுத்தவும் முடியவில்லை, எதுவும் முடக்கவும் முடியவில்லை. அவர் ஊழியம் செய்த நாட்களில் சிலர் அவரை நல்லவர் என்று சொன்னார்கள், சிலர் அவர் நல்லவர் இல்லைன்னு சொன்னாங்க, சிலர் அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொன்னார்கள், சிலர் அவர் தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்று சொன்னார்கள். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வார்த்தையினால உடைந்து போகவும் இல்லை, அவருடைய வார்த்தையினால உற்சாகம் அடையவும் இல்லை. எடுத்து வாசிங்களா ஒரு 2 வசனத்தை. யோவான் 9:16. அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்களேன். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். இங்க பாருங்க, இந்த பரிசேயன் சொல்றான், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இவன் சொல்லுகிறான், நிக்கோதேமு. ஆனா அந்த பரிசேயன் சொல்லுகிறார், தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல என்று சொல்லுகிறார்கள். இந்த 2 காரியத்திலையும் ஆண்டவர் உற்சாகம் அடையில உடைந்து போகவும் இல்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டாயிற்று.
சிலர் அவர் நல்லவர் என்றார்கள். சிலர் அவர் நல்லவர் என்றார்கள். வேறு சிலர் அப்படியல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இங்க பாருங்க, நான் சொன்னது போல இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச நாட்கள்ல சிலர் அவர் நல்லவர்னு சொன்னாங்க, அவருக்கு சிலர் கெட்டவர்னு சொன்னாங்க, சிலர் அவர் தேவனிடத்தில் வந்தவர் என்று சொன்னார்கள், சிலர் தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்று சொன்னார்கள். இது எதுவுமே அவருடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவர் தனக்கு கொடுத்த, பிதாவால் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமைகளை அவர் நிறைவேற்றும்படியாக, பிதாவின் சித்தத்தை செயல்படுத்தும்படியாய் தீவிரமாய் செயல்பட்டார். இயேசு சொன்னார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னார். அதே ஆண்டவர் மத்தேயு 5:14 நம்மளை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உலகத்துக்கு அவர் ஒளியாய் இருக்கிறார். நம்மை அவர் உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். உலகத்துக்கு உன்னையும் என்னையும் விட்டா விமோச்சனம் கிடையாது. இந்த இருளுள்ள உலகத்திற்கு உன்னையும் என்னையும் விட்டால் விமோச்சனம் கிடையாது. ஆனபடினாலே இந்த நாட்களில் நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிறவர்களாக, அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துகிறவர்களாக, ஆத்துமாக்களை சந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்களுடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கண் திறக்கப்பட்டவன் கதை என்ற இந்த சம்பவத்திலிருந்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த எங்களுக்கு அருள் புரியும். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.